Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. கர்நாடகாவில் 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வென்றதை அடுத்து சித்தராமையா முதல்வரானார். முதல் 2.5 ஆண்டுகளுக்கு அவர் முதல்வராக இருப்பார். பின் கட்சியின் மாநில தலைவர் சிவக்குமார் முதல்வராவார் என அப்போதே வாய்மொழியாக கூறப்பட்டது. ஆனாலும் 2.5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் சித்தராமையா பதவி விலக மறுத்ததால் சித்து சிவா இடையே லேசான மனக்கசப்பு ஏற்பட்டது. இருவரும் அடிக்கடி சந்தித்து தனியாக ஆலோசனை நடத்தினாலும் சித்து பதவி விலகும் வரை அதை சிவா லேசாக விடுவதாக தெரியவில்லை. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்து தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றதை தொடர்ந்து கர்நாடகாவில் உட்கட்சி பூசல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கட்சி தலைமை கருதியது. இதையடுத்து காங்கிரஸ் மேலிட உத்தரவுக்கு ஏற்ப சித்தராமையா நேற்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். கவர்னர் தாவர்சந்த் கெலாட் மத்திய பிரதேசம் சென்றிருந்த நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக இன்று கவர்னர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை உடனே கலைக்கப்படுவதாகவும் புதிய முதல்வர் பதவியேற்கும் வரை காபந்து முதல்வராக தொடரவும் சித்தராமையாவிடம் கவர்னர் கெலாட் கேட்டுக்கொண்டார். நேற்று பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையா இன்று டெல்லி விரைந்தார். அங்கு ராகுலை சந்தித்த அவர் அரசியலில் தன் எதிர்காலம் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் ஆலோசித்தார். சித்தராமையாவை ராகுல் கட்டி அணைத்து வரவேற்றார். சித்தராமையா ராகுலை சந்தித்த போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சர்ஜேவாலா உட்பட பலர் உடன் இருந்தனர். கர்நாடக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் சித்து என பலரும் பாராட்டினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவையும் சித்தராமையா சந்தித்தார். சிவக்குமார் விரைவில் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் கட்சி பொறுப்பில் சித்தராமையாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்தராமையாவுக்கு நெருக்கமாக இருந்த பலர் அவரது தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது சிவக்குமார் தலைமையிலான அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவர் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதல்வர் மாற்றத்தால் கர்நாடக அரசியல் களை கட்டியுள்ளது.